தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 4வது வாரம் வியாழக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, முன்மதியோடு செயல்படுகின்றவர்களே இறைவனுடைய அருளையும் பெற முடியும், மக்களுடைய ஆசிரியையும் வாழ்த்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள் நமக்கு 6ஆம் அறிவை கொடுத்திருக்கின்றார். யோசித்து ஞானத்தோடு பேசுகின்ற, ஞானத்தோடு செயல்படுகின்ற அறிவை கொடுத்திருக்கின்றார். இடம் பொருள் அறிந்து பேச வேண்டும், சூழ்நிலைக்கு ஏற்றார் போல செயல்பட வேண்டும் என்ற அந்த ஒரு ஞானத்தையும் நமக்கு தந்திருக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 10:16 தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கின்ற வார்த்தை, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளைப் போல உங்களை அனுப்புகின்றேன். ஆகவே பாம்புகளைப் போல முன்மதியுடையவர்களாகவும் புறாக்களைப் போல கவடற்றவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லுகின்றார். முன்மதி என்பது தான் இருக்கின்ற இடம், தன்னை சூழ்ந்திருக்கின்ற மக்கள், தன்னை சூழ்ந்து நடக்கின்ற செயல்பாடுகள் அனைத்தையும் அறிந்து அதற்கு ஏற்றார் போல அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளுவது. தன் தான் சொல்ல வந்த, நான் செய்ய வேண்டிய காரியங்களை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல மாற்றி அமைத்துக் கொள்வது. இதோ இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது பவுல் முன்மதியோடு செயல்பட்ட நிகழ்வு மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை அந்தியோக்கியா, அதை சூழ்ந்து இருக்கின்ற பகுதிகள், கிரேக்கர் வாழ்ந்த பகுதிகள், புறவினத்தார் வாழ்ந்த பகுதிகள், இப்படி இயேசுவின் நற்செய்தி அறிவித்து வந்து கொண்டிருந்த பவுலடியார் அங்கே இருந்த யூதர்கள் வாழ்கின்ற பகுதிக்கு வருகின்றார். ஜெபக்கூடத்திலே போய் போதிக்க ஆரம்பிக்கின்றார். இப்படி ஜெபக்கூடத்திலே போய் போதிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் அந்த மக்களுக்கு ஏற்றார் போல, யூத மக்களுக்கு ஏற்றார் போல தன்னுடைய போதனையுடைய பாணியை மாற்றுகின்றார். அந்த மக்களுக்கு போதிப்பதற்கு முன்னால் அவர் சொல்கின்ற முதல் வார்த்தை, இஸ்ராயேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுகின்ற மக்களே என்று சொல்லுகின்றார். இதோ நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுக்கு அஞ்சு வாழ்கின்றவர்கள், தெய்வ பயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இதோ என் செய்தியை கேளுங்கள் என்று சொல்லி அவர்களை தன்பயப்படுத்துகின்றார். இரண்டாவதாக அங்கே அவர் போதிக்க சென்றது தான் சந்தித்த, தான் அனுபவித்த இயேசுவை, நேரடியாக இயேசுவை பற்றி போதித்து விடவில்லை. இயேசுவை பற்றி சொல்ல விரும்பியவர் அந்த இயேசு எப்படி யூத குலத்தில் தோன்றினார் என்பதை பற்றியும், இயேசுவுக்கும் யாவே இறைவனுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு என்ன என்பதை பற்றியும், யாவேவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவீதின் வரிமரபிலே மெசியா வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதத்திலே எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்வோராக வருவர்தான் இயேசு என்கின்ற மெசியா என்கின்ற உன்னதமான ஆழமான செய்தியை அவர்களுக்கு சொல்லி அவர்கள் உள்ளத்திலே இயேசுவின் மீது நம்பிக்கையை விதைக்கின்றார். அந்த சூழ்நிலை சூழ்ந்திருந்த மக்கள் இவர்களை அறிந்து கொண்ட பவுல் அவர்களுக்கு ஏற்றார் போல இயேசுவை எடுத்து இயம்புவராக இருக்கின்றார். அன்பு சொந்தங்களே, இது ஏதோ பவுலுடைய முதல் முறை அல்ல. திருத்துவ பணி 22-22 இருக்கின்ற வசனங்களிலே இவ்வாறு படிக்கின்றோம். இவர் கைது செய்யப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற பொழுது 1000 தலைவன் 100 தலைவனுக்கு ஆணை பிறப்பிக்கின்றான், அவரை சவுக்கால் அடிக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த இடத்துல பவுலடியார் முன்மதியோடு செயல்படுகின்றார். எப்படி ஒரு ரோமை குடிமகனை உங்களால் அடிக்க முடியும் என்று சொல்லி இந்த செய்தியை கேட்டவுடன் 1000 தலைவன் அஞ்சினான் என்று சொல்லப்படுகின்றது, பயந்து போனான் என்று சொல்லப்படுகின்றது. அந்த சூழ்நிலையிலே தான் யார் என்பதை வெளிப்படுத்தி தன்னுடைய பயணத்தை தொடர்பவராக இருக்கின்றார். 23ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது அங்கே அரையோப்பாக மன்றத்திலே பவுல் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே பரிசேயர்களும் சதுசேயர்களும் சூழ்ந்து இருக்கின்றார்கள். அந்த மக்களின் சூழ்நிலை அறிந்து கொண்ட பவுலடியார் நான் ஒரு யூதன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். தான் ஒரு பரிசேயன் என்று சொல்லியே அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். இப்படி அவர் சொன்ன உடனேயே அங்கே பிளவு ஏற்படுகின்றது. பரிசேயர்கள் பவுலடியாரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள். நீர் மீண்டும் வந்து பேசும் என்று சொல்லி அவர்கள் அழைப்பதாக இருக்கின்றது.
அங்கே பிளவின் வழியாக அங்கே இருந்து அவர் தப்பிச் செல்வதாக இருக்கின்றது. சூழ்நிலை அறிந்து பேசுவது, சூழ்நிலை அறிந்து செயல்படுவது, இதோ இந்த நாளிலே நமக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கின்றது. இடம் பொருள் அறிந்து பேசுவது, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று சொல்வார்களே, அதை போல நம் குடும்பத்தில் இருக்கிற பொழுது குடும்ப மனிதர்களுடைய மனநிலை புரிந்தவர்களாக, நம்மோடு பணி செய்கிற இடங்களில் இருக்கிற மக்களுடைய மனநிலை புரிந்து கொண்டவர்களாக, அவர்களுக்கு நம்முடைய மதிப்பீடு இழந்து விடாமல் அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே, அவர்கள் நம்பிக்கைக்குரிய விதத்திலே நம்முடைய மதிப்பீடுகளை அவருடைய வாழ்விலே விதைப்பவர்களாக இருக்க வேண்டும். நம் உள்ளத்தில் சுமந்திருக்கின்ற இயேசுவை அவர்களுக்கு சொல்லி காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். துன்பத்திலே, துயரத்திலே, வேதனை வாடிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இதோ ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பவராக, விடுதலை தருபவராக, உங்களை ஆசீர்வதிப்பவராக, உங்கள் வாழ்வின் மேன்மையை காண செய்பவராக இருக்கின்ற சொல்லி அவர்களை ஆறுதல் கொடுத்து அதன் வழியாக இயேசுவின் அருகிலே கொண்டு வர வேண்டும். புறக்கணிக்கப்பட்ட விரக்தியில் இருக்கிற மக்களுக்கு இதோ எல்லாரும் புறக்கணித்தாலும் கடவுள் உங்களை புறக்கணிப்பதில்லை என்கின்ற அது உன்னதமான செய்தியை சொல்லி அவர்கள் உள்ளத்திலே நம்பிக்கை விதைப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்படி பொருளறிந்து நாம் செயல்படுகின்ற பொழுது நாம் அனுபவித்த இயேசுவை பிறருக்கு நாம் கொடுக்க முடியும். பிறரையும் இயேசுவின் அருகிலே கொண்டு வர முடியும். நம்பிக்கை இல்லாத மனிதர்களையும் இயேசு மீது நம்பிக்கை வைத்தவர்களாக மாற்ற முடியும். சிதைந்து போன குடும்பங்களையும் இயேசுவின் அன்பிலே ஒன்று சேர்க்க முடியும். அன்பு சொந்தங்களே, கடவுள் நம்மை பயன்படுத்த ஆசைப்படுகின்றார். ஏனெனில் கடவுள் தன் ஞானத்தை, தன் அறிவை, தன் ஆற்றலை, தன் வலிமையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். தூய ஆவியின் செயல்பாடுகளிலே நம்மை முழுமையாக ஐக்கியப்படுத்துகின்ற பொழுது ஆவியானவர் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்பது அனைத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நம்முடைய வாழ்விலும் இயேசு அனுபவிக்க முடியும். நாம் அனுபவித்த இயேசுவையும் பிறருக்கு கொடுத்து இயேசு அருகிலே கொண்டு வந்து சேர்க்க முடியும். இத்தகைய அருள்வரத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா.